சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு ரேகா கிட்ட நீ வாழ்ந்ததை விட இந்த வீட்டில் ரொம்பவே வசதி குறைவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து நான் வசதியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி இருக்கேன். வசதியே இருந்தன தவிர அங்கே எனக்கு சந்தோஷம் இருந்துச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் வசதி கம்மியாக இருக்குது, ஆனால் எல்லாருமே இங்கே சந்தோஷமாக என்னை பார்த்துக்கிறீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேகா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சு பால் பழம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேகாவையும் பாயை போட்டு கீழே உட்கார சொல்கிறாங்க. வந்திருக்கிறவங்க எல்லாருமே பொண்ணு ரொம்ப வசதியாக வாழ்ந்த பொண்ணு, ஆனால் இந்த வீட்டில் எப்படி தான் இந்த பிள்ளை வாழப்போதோ தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே சந்திராவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்னடா இது இப்படி எல்லாருமே சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததான் மொத்தம் மீனா கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கும், ரேகா ரொம்ப வசதியான பொண்ணு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, சத்யா நல்லா படிச்சிருக்கான், திறமைசாலியும் கூட, கண்டிப்பாக உங்கள் 2 பேரும் ரொம்பவே நல்லா இருப்பாங்க, அதை பற்றி நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட தான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், மீனா வந்ததுக்கப்புறமா என் வாழ்க்கையே மாறிப்போச்சு இல்லை, அந்த மாதிரி எல்லாமே சத்யாவுக்கும் மாறும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு சந்திரவை சமாதானம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேகாவும் ரொம்பவே லைட்டாக வருத்தத்தோடு இருக்காங்க. அம்மா அப்பா கூட இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெளியில் வந்துட்டு, ரேகா உனக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கோம், உனக்கு என்ன தேவைனாலையும் எங்கள் எல்லாத்தையும் நீ கேட்கலாம், ஆனால் எதுக்காகவும் வருத்தப்பட்டுட்டு மட்டும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், சத்யா ரொம்ப நல்ல பையன், உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான், இப்போ வசதி இந்த வீட்டில் கம்மியாக இருக்கலாம், கண்டிப்பாக உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு அவன் கொண்டு வந்துடுவான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் சத்யா மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது மீனாக்கா, அதனால் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, சத்யா என்னை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சீதா இருந்துட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருண் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்கார். சீதா உள்ளே வந்த உடனே எங்கே பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பேக்கை கூட நானே பார்த்துக்கிறேன், பேக் எதுக்காக கேட்குறீங்க, நான் சொன்னது உனக்கு புரியலையா, பிரசாதம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்துங்க நீ கோயிலுக்கு போகிறேன்னு தானே சொல்லிட்டு இங்கேருந்து போனேன், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன போன விஷயம்லாம் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, பின்ன என்ன உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக போனேன், ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் சொன்னால் விட மாட்டீங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரியாக இருந்தால் நானே விட போகிறேன், தப்பாக இருக்கிறதுனால தானே உனக்கே யோசனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. இன்னொரு தடவை அம்மா கூப்பிட்டாங்க அக்கா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்காம போனேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன நடக்கனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடித்த அடியில் சீதாவுக்கு ரத்தமே வந்துக்கிட்டு இருக்கு. சீதா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கனகாவோட அம்மா வராங்க. அவங்க வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் வச்சுருக்கேன், அந்த கல்யாணத்துக்கு சாப்பாடு புக் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம், எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ, ஒரு 20 பேர் தான். என்ன மேடம் ரிச்சாக பண்ணுவீங்கன்னு பார்த்தா 20 பேருன்னு சொல்கிறீங்க, ரிச்சாக பண்ணணும் தான் ஆசை, கொஞ்ச நாள் ஆகும், இப்போதைக்கு சிம்பிளாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் சிம்பிளாக முடிவு பண்ணியிருக்கோம்மா, பெரிய ஆர்டர் வந்தாலும் சரி அது கண்டிப்பாக உங்ககிட்ட தான் நான் கொடுக்குவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் மீனா வராங்க. மீனா வந்த உடனே சாமிக்கு பூவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, மேடம் இன்னொரு விஷயம், நீங்கள்
பூக்கு டெக்கரேஷன் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா நான் போய் ஆளுங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க என்னோட கோ சிஸ்டர் தான். இவங்க நிறைய மண்டபத்துக்கு வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. பெரிய பெரிய மண்டபத்தை கூட இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்ககிட்டே நீங்கள் அந்த ஆர்டரை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வந்த ஒரு இடத்துல இன்னொரு வேலையும் அமைய போகுது. ரொம்ப சந்தோஷமா, சாப்பாடு வேலை நீங்கள் பார்த்துக்கோங்க, டெக்கரேஷன் வேலை இவங்க பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. மீனா இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பொண்ணுக்கு ஜல்லிபடை மட்டும் நானே கொண்டு வந்துடுறேன், அங்கே வேணா பூ டெக்கரேஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரிம்மா, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டேட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இங்கே பாருங்கம்மா, சும்மா அட்வான்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்ருதியும் நம்ம மீனாவும் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி வராங்க. ரோகிணியை பார்த்த உடனே எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மனோஜுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டில் சொல்லிக்கிட்டாங்க. அவர் 5 லட்ச ரூபாய் கொடுத்தா மட்டும் எனக்கு போதும். ஏன்னா இப்போ நான் பண கஷ்டத்தில் இருக்கேன். ஆண்டிக்கிட்டேயும் பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவங்களும் இதோ தரேன் அதை தரேன்னு தரவே இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க சொல்கிறீங்களா? ஏன்னா கிறிஷை வேற படிக்க வைக்கணும், அம்மாவுக்கும் மெடிக்கல் செலவெல்லாம் இருக்குது, கிடைக்கிற வேலையை நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தியா, அளவுக்கு மீறி போய் சொன்னால் இப்படி தான் உன் நிலமாகும். இப்போவாவது நல்லா யோசிச்சு முடிவு எடுத்திருக்கே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு எங்களுக்கு ஒரு கல்யாண ஆர்டர் வந்திருக்கு, டெக்கரேஷன் வேலையை மீனா பார்த்துக்கிறாங்க, சாப்பாடு வேலையை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் பொண்ணுக்கு மேக்கப் வந்து நீ போட முடியுமா? நல்ல வேலை ஸ்ருதி, கொடுங்க நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அவங்கக்கிட்ட மற்ற டீட்டெயிலை கேட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. ரோகிணி இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இந்த பக்கம் அந்த தலைக்கு வைக்கிற பூவெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. முத்து இருந்துட்டு, என்ன மீனா, கல்யாண ஆர்டருவா? ஆமாங்க, கல்யாண ஆர்டரு தான். நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, என் கூட வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் மீனா என்னாச்சு? அக்காங்களாம் ஏதோ வேறு வேலைக்காக போகிறாங்களாம், அதனால் ஆள் யாரும் இல்லை, நீங்கள் என் கூட வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். தாராளமாக வரனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதியும் நம்ம ரவியும் வராங்க. கேசரி ஒன்று நீங்கள் உங்கள் ஸ்டைலில் கொஞ்சம் பண்ணி தர முடியுமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அவ்வளோதானே ஸ்ருதி, அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மனோஜும் வந்து விஜயா சீக்கிரமாக வர சொல்கிறாங்க. என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைடா, நாளைக்கு உன்னை ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன், உன் பேரில் ஒரு பரிகாரம் நாளைக்கு தான் பண்ணணுமா, அப்போ தான் 3 கிரகங்களும் ஒன்றா வந்து சேருமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாளைக்கு என்னால் முடியாது, முக்கியமான மீட்டிங்கெல்லாம் இருக்குது, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.